ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிளாஸில் சொல்யூஷன் லெசனில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் அ சொல்யூஷன். ஆக்சுவலாக லாஸ்ட் டாப்பிக்கில் வந்து சாலிபிலிட்டி பற்றி பார்த்துருப்போம். ஸோ இப்போ வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சொல்யூஷன் பற்றி பார்க்குறோம். ஸோ பாருங்கள், ஏற்கனவே நம்ம சொல்யூஷன் என்னென்னு பார்த்துருப்போம் இல்லையா? சொல்யூட் ப்ளஸ் சால்வெண்ட் ரெண்டும் சேர்ந்து தான் நம்ம சொல்யூஷன் சொல்லியிருப்போம். ஸோ கன்சிஸ்ட் ஆஃப் இட்ஸ் அ டைப்பு. இதை பற்றிலாம் நம்ம வந்து பழைய ஓல்டு டாபிக் லாஸ்ட்டு வீடியோஸில் வந்து நமக்கு டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் டேக்ஸ் ப்ளஸ் சொல்யூஷன் ஃபார்ம். மேக்ஸிமம் நம்ம பண்ணுற ஒரு எல்லா கெமிக்கல் ரியாக்ஷன்ஸுமே அதில் எடுத்துக்கூடிய அந்த கெமிக்கல்ஸுங்கிறது ஒரு சொல்யூஷன் ஃபார்மில் தான் இருக்கும். ஸோ இட் இஸ் எசென்ஷியல் டு குவான்டிஃபை த சொல்யூட். எதுக்காக அப்படி எடுத்துக்கிறோன்னா, அதில் இருக்கிற சொல்யூட்டை வந்து நம்ம குவான்டிஃபை ஆகுது அப்படின்னா என்ன அர்த்தம்? அளவிடுதல் அர்த்தம். அதனுடைய சொல்யூட்டை வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து கேல்குலேட் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து சொல்யூஷன் ஃபார்மில் எடுக்கிறோம். தட் மீன்ஸ் சொல்யூட் இன் அ சால்வெண்ட் ஸ்டடி ஆஃப் த ரியாக்ஷன். ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்து அதோட ரியாக்ஷனை வச்சு ஸ்டடி பண்ணுவோம். ஸோ அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா, அது குவான்டிஃபைங் த சொல்யூட். எப்படி நம்ம வந்து ஒரு சொல்யூஷனில் இருக்கக்கூடிய ஒரு சொல்யூட்டை வந்து குவான்டிஃபை பண்ணுறோமோ அதை என்ன சொல்கிறோம், நம்ம கான்சன்ட்ரேஷன் அப்படி சொல்கிறோம். ஓகேவா? ஆக்சுவலாக ஒன்றும் இல்லை, ஒரு சொல்யூஷன்னா சொல்யூட் ப்ளஸ் சால்வெண்ட்டு. ஸோ அதில் இருக்கிற சொல்யூட் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அளவிடுதல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதுதான் நம்ம வந்து கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ கான்சன்ட்ரேஷன், அப்போ ஒரு சொல்யூஷன் அப்படின்னா அதில் இருக்க சொல்யூட் பார்ட்டிகல்ஸ் வச்சு தான் அதை நம்ம கான்சன்ட்ரேஷனாக இல்லை வந்து டைலூட்னு சொல்கிறோம். ஸோ இப்போ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த சொல்யூஷன் மே பி டிஃபைன்ட் ஆஸ் த அமௌண்ட் ஆஃப் சொல்யூட் ப்ரெசென்ட் இன் த கிவன் அமௌண்ட் ஆஃப் சொல்யூஷன். ஒரு சொல்யூஷனில் ஆர் சால்வெண்ட், ஒரு சொல்யூஷன், அதாவது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த சொல்யூஷன் மே பி டிஃபைன்ட் ஆஸ் த அமௌண்ட் ஆஃப் சொல்யூட் ப்ரெசென்ட் இன் த கிவன் அமௌண்ட் ஆஃப் சொல்யூஷன் ஆர் சால்வெண்ட். அது சால்வெண்ட்டாக இருந்தாலும் சரி இல்லை சொல்யூஷன், அதில் வந்து எவ்வளவு வந்து அமௌண்ட் ஆஃப் சொல்யூட் ப்ரெசென்ட் ஆகிருக்கோ ஸோ அதை தான் நம்ம அதோடைய கான்சன்ட்ரேஷன் சொல்கிறோம். ஸோ அதை வந்து குவான்டிஃபை பண்ணுறதுக்காக நமக்கு ரெண்டு டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த சொல்யூஷன் மே பி எக்ஸ்பிரஸ்டு இன் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ். ரெண்டு மெத்தட்ஸ், ஒன்று வந்து மாஸ் பர்சன்டேஜ், இன்னொன்று வந்து வேல்யூம் பர்சன்டேஜ். அதை பற்றி தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அதில் வந்து மாஸ் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதே தெரியும், மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் த சொல்யூஷன் அப்படின்னா அதை வந்து எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க பாருங்கள். அதோட டெஃபினேஷன்: த மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் த சொல்யூஷன் இஸ் டிஃபைன் ஆஸ் த பர்சன்டேஜ் பை மாஸ் ஆஃப் த சொல்யூட் ப்ரெசன்ட் இன் த சொல்யூஷன். மோஸ்ட்லி யூஸ்டு when solute is என்னது சாலிட் ஆர் சாலிட் அண்ட் என்னது சால்வெண்ட் இஸ் லிக்விட். ஸோ இந்த மாதிரி இதில் வந்து நம்ம எடுத்துக்கிற சொல்யூட் வந்து ஒரு சாலிடாக இருக்கலாம், சால்வெண்ட்டுங்கிறது ஒரு லிக்விடாக இருக்கலாம் அப்படின்றாங்க. ஓகேவா, புரியுதா? அதாவது மாஸ் பர்சன்டேஜ்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, சொல்யூட் வந்து எவ்வளோ வந்து ஒரு சொல்யூஷனில் ப்ரெசென்ட் ஆகிருக்கோ ஸோ அதை வந்து நம்ம பர்சன்டேஜாக வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ வந்து மோஸ்ட் ஆஃப் அந்த சொல்யூட்டுங்கிறது ஒரு சாலிடாக இருக்கலாம், சால்வெண்ட்டுங்கிறது ஒரு லிக்விட். ஒரு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா மாஸ் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் த சொல்யூட் டிவைடட் பை மாஸ் ஆஃப் த சொல்யூஷன் இன்ட்டு 100ன்னு சொல்லலாம், அல்லது மாஸ் ஆஃப் த சொல்யூட் டிவைடட் பை மாஸ் ஆஃப் த சொல்யூட் ப்ளஸ் சால்வெண்ட் இன்ட்டு 100. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள் கொடுத்துருக்காங்க. 5% ஆஃப் சுகர் சொல்யூஷன் வந்து பை மாஸ், அதில் வந்து நம்ம 5 கிராம் ஆஃப் சுகர் இதுதான் வந்து சொல்யூட்டு, 95 கிராம் ஆஃப் வாட்டர் இதுதான் வந்து சால்வெண்ட். அப்போ நம்ம ஃபார்முலா அப்படி பார்த்திங்கன்னா மாஸ் ஆஃப் த சொல்யூட் யார், சுகர் வந்து 5 கிராமு டிவைடட் பை மாஸ் ஆஃப் த சொல்யூட் ப்ளஸ் மாஸ் ஆஃப் த சால்வெண்ட். ஸோ அப்போ 5 கிராம் ப்ளஸ் 95 கிராம், அப்போ நமக்கு வந்து 100. ஸோ அப்போ இந்த 100 என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ கேன்சல் ஆகிடுச்சுன்னா நமக்கு கிடைக்கிறது என்னது, 5%. 100 அப்படிங்கிறது என்ன மீனிங், வாட் இஸ் த மீனிங் ஆஃப் 100? தட் மீன்ஸ் ஃபஸ்ட் பர்சன்டேஜ். ஸோ 5% ஆஃப் சுகர் சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து யூஸ்வலி த மாஸ் பர்சன்டேஜ் இஸ் எக்ஸ்பிரஸ் W/W, வெயிட் பர் வெயிட்னு சொல்லுவாங்க. இது பேர் என்ன சொல்லுவாங்க, நம்ம வெயிட் பர் வெயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. த மாஸ் பர்சன்டேஜ் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் டெம்பரேச்சர். த மாஸ் பர்சன்டேஜுங்கிறது இதனால் அதாவது டெம்பரேச்சர் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஆக்சுவலாக டெம்பரேச்சர்னால இதோட மாஸ் பர்சன்டேஜ் வந்து எந்த அஃபெக்டும் ஆகாது அப்படிங்கிறாங்க. அதுதான் மீனிங். ஓகேவா, அந்த பாயிண்ட்லாம் நோட் பண்ணிக்கோங்க. மாஸ் பர்சன்டேஜ் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் டெம்பரேச்சர். ஸோ அதுக்கடுத்து வந்து வேல்யூம் பர்சன்டேஜ். ஸோ வேல்யூம் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லும்போது இதே தான். என்னென்னா நம்ம எடுத்துக்கிற பாருங்க, கவனிங்க. நம்ம வேல்யூம் பர்சன்டேஜ் டிஃபைன் ஆஸ் த பர்சன்டேஜ் பை வேல்யூம் ஆஃப் சொல்யூட் இன் எம்எல். நம்ம எடுத்துக்கிற சொல்யூட் டு எம்எல்லாக இருக்கும். அதே போல் நம்ம அந்த சொல்யூஷன் அதில் இருக்கிற சால்வெண்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுவும் அந்த சொல்யூஷனுங்கிறது எப்படி தான் இருக்கும், எம்எல், அதாவது லிக்விடாக தான் இருக்கும். ஸோ அப்போ வேல்யூம் பர்சன்டேஜ் மீன்ஸ் வேல்யூம் ஆஃப் சொல்யூட் டிவைடட் பை வேல்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன்ட்டு 100 ஆர் வேல்யூம். இன்னும் ஃபார்மில் வந்து ஸோ அந்த இடத்துல வேல்யூம் வரும், ஜஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக மாஸ் இல்லை, வேல்யூம். ஓகேவா? இப்போ வேல்யூம் ஆஃப் சொல்யூட் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூட் ப்ளஸ் வேல்யூம் ஆஃப் சால்வெண்ட் இன்ட்டு 100. அப்போ வரும் நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் 10% ஆஃப் வேல்யூம் ஆஃப் சொல்யூஷன் ஒன்று சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் வந்து 10% அப்படிங்கும்போது
நம்ம எடுத்துக்கிற எத்தனாலோடைய பர்சன்டேஜ் வெயிட் வந்து 10 ml வேல்யூம். அதில் இருக்கிற சொல்யூஷன் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 100 என்ன மீனிங்னா 90 ml ஆஃப் வாட்டர். ஆக்சுவலாக 10 ml ஆஃப் சொல்யூட் லைக் எத்தனால், 90 ml ஆஃப் வாட்டர், திஸ் இஸ் சால்வெண்ட். அப்போ வேல்யூம் ஆஃப் சொல்யூட்டுங்கிறது 10 ml, வேல்யூம் ஆஃப் சொல்யூட்டுங்கிறது 10 ml ப்ளஸ் வேல்யூம் ஆஃப் சால்வெண்ட் 90 ml. ஸோ இப்போ 100 என்ன கேன்சல் ஆயிரும். ஸோ இப்போ வச்சா 10%, தட் மீன்ஸ் ml கேன்சல் ஆயிரும் இங்கே. ஸோ இப்போ நமக்கு கிடைக்கிறது 10% ஆஃப் சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இதான் வேல்யூம் பர்சன்டேஜ் சொல்கிறாங்க. ஸோ அதோடைய கேரக்டர் பார்த்திங்க அப்படின்னா வேல்யூம் அப்படிங்கிறது வேல்யூம் பர்சன்டேஜ் மீன்ஸ் என்ன சொல்லலாம், V/V அப்படின்னா வேல்யூம் பர் வேல்யூம். எப்படி நம்ம வந்து போனதில் மாஸ் பர் ஜெனரல் வெயிட் பர் வெயிட்னு சொல்லணுமோ அதே போல் இங்கே வந்து வேல்யூம் பர் வேல்யூம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இஸ் இன் போத் சொல்யூட் அண்ட் சால்வெண்ட். இதில் வந்து சொல்யூட் சால்வெண்ட் ரெண்டுமே யாராக தான் இருக்கணும், லிக்விடாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே போல் இந்த வேல்யூம் பர்சன்டேஜ் வந்து டிக்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் ஆஃப் டெம்பரேச்சர். நம்ம போன பாயிண்டில் என்ன பார்த்தோம், மாஸ் பர்சன்டேஜுங்கிறது இண்டிபெண்டன்ட் ஆஃப் டெம்பரேச்சர். ஆனால் இங்கே அப்படி இல்லை, வேல்யூம் பர்சன்டேஜ் இஸ் டிக்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் ஆஃப் டெம்பரேச்சர். டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணிங்கன்னா வேல்யூம் பர்சன்டேஜுங்கிறது என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். ஸோ ஏன் அப்படின்னா எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் லிக்விட் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணிங்கன்னா அந்த வேல்யூம், தட் மீன்ஸ் லிக்விடாக இருக்கிற சொல்யூட் அண்ட் சால்வெண்ட்டுங்கிறது எக்ஸ்பேண்ட் ஆகும். ஓகேவா. ஸோ அதே போல் யூ கேன் நோட்டீஸ் தட் த கமர்ஷியல் ப்ராடக்ட் தட் வி கம் அக்ராஸ் அவர் டெய்லி லைஃப், நம்ம டெய்லி லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுற சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம டானிக், சிரப்பு, மவுத் வாஷு, ஆன்டிசெப்டிக் சொல்யூஷன்ஸ், ஹவுஸ் ஹோல்டு டிஸ்இன்ஃபெக்டன்ஸ். ஸோ இது எல்லாமே நமக்கு என்ன யூனிட்டில் நம்ம அதோட கான்சன்ட்ரேஷனை வந்து மெஷர் பண்ணுவோன்னா வேல்யூம் பர் வேல்யூமில் தான் மெஷர் பண்ணுவோம். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா பாருங்கள், ஆயின்மெண்ட்ஸு, ஆன்டாசிட் சோப்ஸு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த சொல்யூஷன், இது எல்லாமே எந்த இதில் வேல்யூம் பர் வேல்யூமில் தான் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள், கீழே ஒரு ஆயின்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆயின்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 1% ஆஃப் வெயிட் பர் வெயிட் அப்படின்னு கொடுத்துருவாங்களா. ஸோ தட் மீன்ஸ் என்ன அர்த்தம், வெயிட் பர் வெயிட் அப்படின்னா நம்ம எடுத்துக்கிற அதில் இருக்கிற சொல்யூட் அண்ட் சால்வெண்ட் ரெண்டுமே எப்படி இருக்கும், நம்ம கிராமில் எடுத்துருப்பாங்க. ஸோ அதே போல் தான் இங்கே நம்ம வேல்யூம் பர் வேல்யூம் அப்படிங்கும்போது நம்ம எடுத்துக்கிற அந்த சொல்யூட் அண்ட் சால்வெண்ட் ரெண்டுமே எப்படி இருக்கும், ml, அதாவது லிக்விடாக இருக்கும்னு சொல்கிறோம். ஸோ நம்ம இங்கே எக்ஸாம்பிளில் கொடுத்துருக்கிறது வந்து வெயிட் பர் வெயிட்டுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. அதுக்கு அடுத்து பதிவாக இங்கேயே இருக்குது. அதில் வெயிட் பர் வெயிட் அப்படின்னா என்ன மீனிங்கு, நம்ம எடுத்துக்கிற சொல்யூட் சால்வெண்ட் ரெண்டுமே என்ன இதில் இருக்கும், கிராமில் தான் நம்ம எடுத்துப்போம். ஸோ அதே போல் தான் லிக்விடாக இருந்தாலும் அதுதான் வேல்யூம் பர் வேல்யூம். ஸோ இந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு அடுத்து இருக்கிறது வந்து ஹைட்ரேட்டட் சால்ட் அண்ட் வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன மீனிங் பாருங்கள், அதாவது நம்ம படிச்சிருப்போம் ஆக்சுவலாக வந்து ஒரு ஏதோ ஒரு சால்ட் அப்படின்னா அது வந்து வாட்டர் மாலிகுல்ஸ் கூட வந்து ரியாக்ட் ஆகும்போது அதோடைய நேச்சர், ஸோ அதோடைய வந்து கலர்ஸ், அப்பியரன்ஸ், இது மாதிரி இதில் வந்து சேஞ்சஸ் நடக்கும். ஸோ இதை என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். த அயனிக் சப்ஸ்டன்ஸ் ஆர் டிசால்வ் இன் வாட்டர். ஒரு அயனிக் சப்ஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு அதை வந்து வாட்டரில் டிசால்வ் ஆச்சுன்னா அது என்னவா மாறும் அப்படின்னா சேச்சுரேட்டட் அக்வஸ் சொல்யூஷன். டு மேக் தேர் சேச்சுரேட் அக்வஸ் சொல்யூஷனாக மாறும். ஸோ த அயான்ஸ் அட்ராக்ட், அந்த அயனிக் சப்ஸ்டன்ஸில் இருக்கிற அந்த அயான்ஸ் அப்படிங்கிறது வாட்டர் மாலிகுல்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ணும். ஸோ அப்போ வந்து தென் அட்டாச்சு கெமிக்கலி இட்ஸ் சர்டன் ரேஷியோவில் வந்து அட்டாச் ஆகும். ஸோ அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்க, ப்ராசஸ் இஸ் கால்டு ஹைட்ரேஷன் அப்படி சொல்கிறோம். ஸோ அந்த ப்ராசஸ் பேர் தான் என்ன சொல்கிறோம், நம்ம ஹைட்ரேஷன் அப்படி சொல்கிறாங்க. These ionic substances crystallizes out from their saturated aqueous solution with a definite number of molecule of water. ஸோ அப்போ அதில் இருக்கிற அந்த அயனிக் சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கும்போது கிறிஸ்டலைஸ், அது வந்து திருப்பி கிறிஸ்டலைஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அவுட் ஃப்ரம் தேர் சேச்சுரேட்டட் அக்வஸ் சொல்யூஷன், அந்த அக்வஸ் சொல்யூஷனை திருப்பி என்ன பண்ணும், டெஃபினட் அமௌண்ட் ஆஃப் சொல்யூஷன் வந்து அது வந்து கிவன் அவுட் திருப்பி கொடுத்துரும். ஸோ அந்த மாதிரி. ஸோ அப்போ த நம்பர் ஆஃப் வாட்டர் மாலிகுல்ஸ் ஃபவுண்ட் இன் த கிறிஸ்டலைன் சப்ஸ்டன்ஸ் இஸ் கால்டு வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன். அப்போ வந்து ஒரு அயனிக் சப்ஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் வாட்டர் மாலிகுல்ஸ் எவ்வளோ இருக்கோ அதுதான் நம்ம வந்து வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் சொல்கிறோம். சச் சால்ட்ஸ் ஆர் கால்ட் ஹைட்ரேட்டட் சால்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி வாட்டர் மாலிகுல் அப்சர்வ் பண்ணிக்கிற அந்த அயனிக் சப்ஸ்டன்ஸுக்கு பேர் தான் என்ன சொல்கிறோம், ஹைட்ரேட்டட் சால்ட் அப்படின்னு சொல்லுவோம். சிம்பிளாக இந்த ஃபஸ்ட் டெஃபினேஷன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஒரு அயனிக் சப்ஸ்டன்ஸுங்கிறது வாட்டரில் டிசால்வ் பண்ணும்போது அதோடைய சேச்சுரேட்டட் அக்வஸ் சொல்யூஷன்ஸை வந்து ஃபார்ம் பண்ணும். ஸோ அந்த அயான்ஸ் அப்படிங்கிறது என்ன பண்ணும், சம் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் மாலிகுல் வந்து அட்ராக்ட் பண்ணும். ஸோ விச் தென் அட்டாச்சு கெமிக்கலி சர்டைன் ரேஷியோ. ஸோ அப்போ அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்னது, ஹைட்ரேஷன் சொல்கிறோம். அதுக்கடுத்து ஸோ அப்போ ஹீட் பண்ணும்போது ஆன் ஹீட்டிங் திஸ் ஹைட்ரேட்டட் கிறிஸ்டலைன் சால்ட்ஸ் தே லாஸ் தேர் வாட்டர். ஸோ சப்போஸ் நம்ம அந்த கிறிஸ்டல் சால்ட்ஸை வந்து நம்ம திருப்பியும் ஹீட் பண்ணுறோம் அப்படின்னா அது என்ன பண்ணுவோம், அந்த அப்சர்வ் பண்ண வாட்டர் மாலிகுலை திருப்பியும்
லாஸ் பண்ணிடும். ஸோ இட் பிகம்ஸ் அமார்ஃபஸ். ஸோ அப்போ அது என்ன ஆகும் அப்படின்னா அமார்ஃபஸ் சாலிட்ஸாக வந்து மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர் லாஸ் தர் கலர். அதாவது ஃபஸ்ட்டு வந்து என்ன சொன்னாங்க, அயனிக் சால்ட்ஸ் வந்து வாட்டர் கூட ரியாக்ட் ஆகும்போது அது வாட்டர் சம் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் மாலிகுல்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணோம். ஸோ அதுதான் நம்ம வந்து ஹைட்ரேஷன் அப்படின்னு சொன்னோம். அப்போது த நம்பர் ஆஃப் வாட்டர் மாலிகுல்ஸ் ஃபவுண்ட் இந்த கிறிஸ்டலைன் சப்ஸ்டன்ஸ், எவ்வளோ வாட்டர் மாலிகுல் அந்த கிறிஸ்டலைன் சப்ஸ்டன்ஸில் இருக்கோ அது வந்து வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் சொன்னோம். ஸோ அப்போ சப்போஸ் இந்த சால்ட் எடுத்து நம்ம ஹீட் பண்ணும்போது அதோடைய வாட்டர் மாலிகுல்ஸ் வந்து லாஸ் பண்ணும். லாஸ் பண்ணும்போது ஒன்று அதோடைய சப்ஸ்டன்ஸோடைய நேச்சர் பார்த்திங்கன்னா அமார்ஃபஸ். அமார்ஃபஸ் அப்படின்னா படிக உருவமற்றதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் ஆகலாம். ஆர் லாஸ் தர் கலர், அதாவது அதாவது வந்து அதில் வாட்டர் மாலிகுல் இருக்கும்போது ஒரு கலராகவும் அல்லது வாட்டர் மாலிகுல் லாஸ் பண்ணதுக்கப்புறம் அது வந்து அனதர் ஒரு கலராகவும் சேஞ்ச் ஆகும் அப்படி சொல்கிறாங்க. ஸோ அதை எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. காப்பர் டு சல்ஃபேட் பென்டாஹைட்ரேட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், காப்பர் சல்ஃபேட்டுங்கிறது என்ன பண்ணுது, இது வந்து அயனிக் காம்பவுண்டு. இது வந்து வாட்டர் மாலிகுல் கூட சேர்ந்து என்ன பண்ணுது, 5H2O கூட சேர்ந்து ஹைட்ரேட்டட் சால்ட்டாக ஃபார்ம் ஆகிருக்கு. அதே போல் மெக்னீசியம் சல்ஃபேட் வந்து 7 moles ஆஃப் வாட்டர் கூட சேர்ந்து ஹைட்ரேட்டட் சால்ட்டாக ஃபார்ம் ஆகிருக்கு. அதே போல் கால்சியம் சல்ஃபேட் வந்து 2 வாட்டர் மாலிகுல்ஸ் கூட சேர்ந்து வந்து ஹைட்ரேட்டட் சால்ட்டாக மாறி இருக்குது. அதே போல் ஃபெரஸ் சல்ஃபேட் வந்து 7 வாட்டர் மாலிகுல் கூட ஹைட்ரேட்டட் சால்ட். அதே போல் ஜிங்க் சல்ஃபேட் வந்து 7 மாலிகுல்ஸ் கூட சேர்ந்து ஹைட்ரேட்டட் சால்ட், ஹைட்ரேட்டட் சால்ட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இதில் நம்ம 2 சால்ட்டை பற்றி நம்ம படிக்க போகிறோம். காப்பர் சல்ஃபேட் பென்டாஹைட்ரேட்டை பற்றி. ஆக்சுவலாக அதுக்கு இன்னொரு பேர் ப்ளூ விட்ரியால்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், காப்பர் சல்ஃபேட் .5H2 என்ன மீனிங், இந்த அயனிக் காம்பவுண்ட் வந்து 5 வாட்டர் மாலிகுல்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணிச்சு. அப்சர்வ் பண்ணும்போது அது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பாருங்கள், இந்த நம்பர் ஆஃப் வாட்டர் மாலிகுல்ஸ் வந்து ப்ளூ விட்ரியால் 5. எவ்வளோ வாட்டர் மாலிகுல் இருக்குது, 5 இருக்குது. ஸோ இட்ஸ் அ வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் இஸ் 5. அதோட வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் வந்து 5 வாட்டர் மாலிகுல் இருக்கனால. ஸோ when ப்ளூ கலர் ஆஃப் காப்பர் சல்ஃபேட் கிறிஸ்டல்ஸ் ஆர் ஜென்ட்லி ஹீட்டட். இப்போ வந்து ஆக்சுவலாக இப்போ காப்பர் சல்ஃபேட் அட் 5H2O இருக்கும்போது இதோட கலர் பார்த்திங்கன்னா என்ன கலராக இருக்கும், ப்ளூ கலராக இருக்கும். அதனால தான் அதை நம்ம ப்ளூ விட்ரியால்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இதை நம்ம ஹீட் பண்ணுறோம். ஸோ ஹீட் பண்ணும்போது லாஸஸ் இட்ஸ் 5 வாட்டர் மாலிகுல். இந்த 5 வாட்டர் மாலிகுல்ஸ் இது என்ன பண்ணுவோம்னா லாஸ் பண்ணிடும். ஸோ லாஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா மாலிகுல் பிகம்ஸ் கலர்லெஸ். அப்போது 5 வாட்டர் மாலிகுல்ஸ் இருக்கும்போது ப்ளூ கலராக இருக்கிறது. ஸோ ஹீட் பண்ணும்போது என்ன ஆகுது, 5 வாட்டர் மாலிகுல்ஸ் வந்து லாஸ் பண்ணிவிட்டு ஸோ டு ஃபார்ம்ஸ் அ கலர்லெஸ்ஸாக மாறுது, பிகம் கலர்லெஸ். இதை வந்து என்ன சொல்கிறாங்க, அன்ஹைட்ரஸ் காப்பர் சல்ஃபேட். அதாவது வாட்டர் மாலிகுல்ஸ் போயிடுச்சு இல்லையா, அது இருந்தால் நம்ம சொல்லுவோம் ஹைட்ரேட்டுன்னு சொல்லுவோம். ஸோ வாட்டர் மாலிகுல் இல்லாதனால அன்ஹைட்ரஸ் காப்பர் சல்ஃபேட்டாக சேஞ்ச் ஆகுது. பாருங்கள், உங்களுக்கு தெரியும். பாருங்கள், ஒரு டெஸ்ட் டியூப் எடுத்துகிட்டு பாருங்கள், இந்த ரியாக்ஷன் பண்ணுறாங்க. காப்பர் சல்ஃபேட் அட் 5H2O எடுத்துகிட்டு ஹீட் பண்ணுறாங்க பர்னரில். ஸோ ஹீட் பண்ணும்போது பாருங்கள், முன்னாடி பிஃபோர் ஹீட்டிங் வந்து ப்ளூ கலராக இருக்குது. பாருங்கள், இங்கே வந்து என்னாச்சு பாருங்கள், ஹீட் பண்ணும்போது இங்கே ஒரு .5H2O இருக்கிறது, இங்கே என்ன இருக்குது, காப்பர் சல்ஃபேட் +H2 5H2O சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ அப்போ இதோட ப்ளூ கலர் என்னவா சேஞ்ச் ஆச்சு பாருங்கள், இங்கே ஒயிட் கலராக இருக்கா. ஸோ அப்போ வந்து என்ன ஆச்சு, அதோடைய 5 வாட்டர் மாலிகுல்ஸ் வந்து லாஸ் பண்ணதுனால இதோட கலர் வந்து என்னவா இருக்குது, ப்ளூவாக இருந்தது, கலர்லெஸ் ஒயிட்டாக மாறிடுச்சு. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அதே போல் பாருங்கள், இங்கே இருக்குது, இஃப் ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் வாட்டர் அலவுட் டு கூல். ஸோ அப்போ நம்ம ஒயிட் கலராக சேஞ்ச் ஆச்சு இல்லையா, 5 வாட்டர் மாலிகுல்ஸ் லாஸ் பண்ண உடனே இது என்னாச்சு, ஒயிட் கலராக இருந்துச்சு. ஸோ பாருங்கள், அதுதான் நமக்கு தனியாக ஒயிட் கலராக இருக்கிறது இங்கே வச்சுருக்கோம். இது வந்து ஆஃப்டர் த ரியாக்ஷன், இது வந்து பிஃபோர் ரியாக்ஷன் ப்ளூ கலராக இருக்கும், ஆஃப்டர் த ரியாக்ஷன் ஒயிட்டாக இருக்கும். ஸோ இது கூல் ஆனதுக்கப்புறம் நம்ம சப்போஸ் வந்து இஃப் யூ ஆட் அ ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் வாட்டர், இந்த ஒயிட் கலராக இருக்கிறதுல வந்து ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் வாட்டரை வந்து ஆட் பண்ணோம்னா கலர்லெஸ்ஸாக இருக்கிற அன்ஹைட்ரஸ்ங்கிறது திருப்பி என்னவாகும், இட்ஸ் எகைன் டேர்ன் பேக் டு ப்ளூ கலர். இந்த ஒயிட் கலராக மாறினது திருப்பி என்ன கலராக மாறிடும், ப்ளூ கலராக வந்து சேஞ்ச் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம் சல்ஃபேட் ஹெப்டாஹைட்ரேட். ஹெப்டானா 7 வாட்டர் மாலிகுல், 7 வாட்டர் மாலிகுல்ஸ் தான் நம்ம ஹெப்டான்னு சொல்கிறோம். ஓகேவா. MgSO4.7H2O, இது வந்து எப்சம் சால்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் என்ன அப்படின்னா இதோட வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் வந்து 7. இதில் எவ்வளோ வாட்டர் மாலிகுல்ஸ் இருக்குது, 7 இருக்கனால வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் 7. ஸோ இப்போ இந்த மெக்னீஷியம் சல்ஃபேட் பார்த்தீங்கன்னா ஹெப்டாஹைட்ரேட் கிறிஸ்டல்ஸை வந்து நம்ம ஜென்ட்லி ஹீட் பண்ணுறோம். ஸோ ஹீட் பண்ணும்போது லாஸஸ் 7 வாட்டர் மாலிகுல்ஸ், இதோட 7 வாட்டர் மாலிகுல்ஸ் வந்து லாஸ் பண்ணிவிட்டு, அதாவது இழந்துட்டு பிகம்ஸ் அன்ஹைட்ரஸ் மெக்னீஷியம் சல்ஃபேட். அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா பிஃபோர் ரியாக்ஷன் வந்து .7H2O இருக்கும்பொழுது இது வந்து கிறிஸ்டலாக இருக்கும். மெக்னீஷியம் சல்ஃபேட் வந்து அதோட ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா அதோட அப்பேரன்ஸ் வந்து கிறிஸ்டலைனாக இருக்கும். ஸோ அதுக்கடுத்து வந்து இது ஆஃப்டர் த ரியாக்ஷன் ஹீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெக்னீஷியம் சல்ஃபேட் +7H2O சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் அமார்ஃபஸ் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா படிக உருவமற்றது. இப்போ நமக்கு தெரியும், அதாவது சக்கரைங்கிறது எப்படி இருக்கும், கிறிஸ்டல் மாதிரி இருக்கும். அதே போல் வந்து நம்ம பவுடர், மைதா மாவு இந்த மாதிரி பவுடர் எடுத்து பார்த்திங்கன்னா அதோடைய கிறிஸ்டல் சைஸ் வந்து ரொம்ப
மைனூட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு பேர் தான் நம்ம அமார்ஃபஸ், படிக உருவமற்ற திண்மங்களுக்கு பேர் அமார்ஃபஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ அது வந்து எப்படி இருக்குன்னா பாருங்கள், பிஃபோர் ரியாக்ஷன் வந்து கிறிஸ்டலாக இருக்கக்கூடிய அந்த மெக்னீசியம் சல்ஃபேட் அட் 7H2ங்கிறது ஹீட் பண்ணதுக்கப்புறம் ஆஃப்டர் த ரியாக்ஷன் 7 வாட்டர் மாலிகுல்ஸை லாஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு அமார்ஃபஸ் மெக்னீசியம் சல்ஃபேட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ எகைன் வந்து ரிவர்ஸ் ரியாக்ஷனில் திருப்பி இதை நம்ம கூல் பண்ணோம்னா, கூல் மீன்ஸ் திருப்பி வாட்டர் மாலிகுல் இது கூட ஆட் ஆச்சு அப்படின்னா நமக்கு திருப்பி என்ன ஆகும், எகைன் வி கெட் த மெக்னீசியம் சல்ஃபேட் டாட் ஹெப்டா ஹைட்ரேட் வந்து நமக்கு திருப்பி கிடைக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பாருங்கள் அதை சொல்கிறாங்க, இஃப் யூ add few drops of water or allowed to cool, the colorless anhydrous salt again turns back to hydrated salt. திருப்பி கூல் பண்ணும்போது திருப்பி வந்து அது ஹைட்ரேட்டட் சால்ட்டாக வந்து நமக்கு சேஞ்ச் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ இது முக்கியமான ப்ராப்பர்ட்டி. அதுக்கடுத்து இருக்க ஒரு இது ஹைக்ரோஸ்கோப்பி அப்படின்னா என்ன மீனிங் பாருங்கள். ஹைக்ரோஸ்கோப்பி நம்ம பார்க்க போகிறோம், 2 டாபிக். டெலிகோசன்ஸ்னால் என்ன, ஹைக்ரோஸ்கோப்பின்னா என்னென்னு. வாட் இஸ் இந்த ஹைக்ரோஸ்கோப்பினா பாருங்கள், நம்ம ஒரு சர்டன் சப்ஸ்டன்ஸ் ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்கிறோம். ஸோ எக்ஸ்போஸ் டு த அட்மாஸ்பியர், ஒரு அட்மாஸ்பியரில் ஓப்பனில் வச்சிடறோம், இந்த ஏரில் அட் ஆர்டினரி ரூம் டெம்பரேச்சரில். இது என்ன பண்ணோன்னா அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து அப்சர்வ் சம் மாய்ஸ்சர், ஏரில் இருக்கக்கூடிய மாய்ஸ்சரை வந்து அப்சர்வ் பண்ணோம் வித்தவுட் சேஞ்சிங் தர் ஃபிசிக்கல் ஸ்டேட். ஆனால் அதோட ஃபிசிக்கல் ஸ்டேட் வந்து என்ன ஆகாது, சேஞ்ச் ஆகாது. வாட் இஸ் மீன் ஃபிசிக்கல் ஸ்டேட்டு, சாலிடு, கேஸு, லிக்விடுன்னு சொல்கிறோம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து சோடியம் குளோரைட் சால்ட்டை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அது சோடியம் குளோரைட் சால்ட் வந்து நம்ம ஓப்பனில் வச்சுருக்கும் போது அது என்ன பண்ணும், அட்மாஸ்பியரில் இருக்க ஏரை வந்து அப்சர்வ் பண்ணிவிட்டு அது என்ன ஆகும்னா ஒரு மாதிரி ஒரு வாட்டரை வந்து அதில் இருக்க அப்சர்வ் பண்ணும்போது அதோடைய இது வந்து எப்படி இருக்கும், ஒரு மாதிரி வெட் கண்டிஷனுக்கு மாறிவிடும் அதோடைய சால்ட்டு, சோடியம் குளோரைட் சால்ட்டு. ஆனால் இது என்ன பண்ணுன்னா வித்தவுட் சேஞ்சிங் த ஃபிசிக்கல் ஸ்டேட், அதோட ஃபிசிக்கல் ஸ்டேட் என்னது, சாலிட் ஸ்டேட்டு தான். அந்த சாலிட் ஸ்டேட் வந்து என்ன ஆகாது அப்படின்னா சேஞ்ச் ஆகாது. ஆனால் அது என்ன பண்ணும், சம் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் மாலிகுலை வந்து அப்சர்வ் பண்ணும். ஸோ வித்தவுட் சேஞ்சிங் ஃபிசிக்கல் ஸ்டேட் அப்படின்னா சச் அ சப்ஸ்டன்ஸ் ஆர் கால்டு ஹைக்ரோஸ்கோபிக் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது சர்டன் சப்ஸ்டன்ஸுங்கும் போது அதை வந்து வாட்டரில் எக்ஸ்போஸ் டு அட்மாஸ்பியரிக் ஏரில் வைக்கும் போது அது ஆர்டினரி டெம்பரேச்சரில் சம் அமௌண்ட் ஆஃப் மாய்ஸ்சரை வந்து அப்சர்வ் பண்ணும். அப்போ என்ன ஆகாது அப்படின்னா அதோடய ஃபிசிக்கல் ஸ்டேட்டுங்கிறது சேஞ்ச் ஆகாது. ஸோ அப்போ அந்த சச் சப்ஸ்டன்ஸுக்கு பேர் ஹைக்ரோஸ்கோபிக் சப்ஸ்டன்ஸ் சொல்கிறோம். திஸ் ப்ராப்பர்ட்டி இஸ் கால்டு என்னது, ஹைக்ரோஸ்கோப்பின்னு சொல்கிறான். ஸோ ஹைக்ரோஸ்கோபி சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கும்போது ட்ரையிங் ஏஜெண்ட்டாக நம்ம பயன்படுத்துகிறோம். ஆக்சுவலாக எக்ஸாம்பிளாக சொன்னால் சல்ஃபியூரிக் ஆசிட் H2SO4 வந்து ஒரு ஹைக்ரோஸ்கோப்பின்னு சொல்லலாம். அதுபோல் பாஸ்பரஸ் பென்டாக்சைடு, குயிக் லைம், நம்ம சுண்ணாம்புன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஹைக்ரோஸ்கோபிக் நேச்சர். அது என்ன பண்ணணும்னா அட்மாஸ்பியரில் இருக்க வந்து ஏரை வந்து அப்சர்வ் பண்ணி அது என்ன மாறும், கார்பன் டை ஆக்சைடு லேயரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அதேபோல் சிலிக்கா ஜெல், SiO2, அப்புறம் வந்து அன்ஹைட்ரஸ் கால்சியம் குளோரைடு, இதெல்லாம் வந்து யாரை சொல்லலாம், ஹைக்ரோஸ்கோப்பி. இந்த சப்ஸ்டன்ஸ் எல்லாமே நீங்கள் அட்மாஸ்பியரில் வந்து ஏரில் வந்து ஆர்டினரி டெம்பரேச்சர் வைக்கும்போது என்ன பண்ணும், அப்சர்வ் பண்ணும். அதாவது அட்மாஸ்பியரில் இருக்கிற வந்து ஏரை வந்து அப்சர்வ் பண்ணும். ஆனால் அதோடைய ஃபிசிக்கல் ஸ்டேட் வந்து என்ன ஆகுது, சாலிடாக இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட் வந்து சேஞ்ச் ஆகாது. ஸோ இதுக்கு பேர் ஹைக்ரோஸ்கோப்பின்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கடுத்து வந்து டெலிகோசன்ஸ். டெலிகோசன்ஸ்னால் என்ன மீனிங், ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் என்னன்னு பாருங்கள். சர்டன் சப்ஸ்டன்ஸ் விச் இஸ் ஸோ ஹைக்ரோஸ்கோபிக், அதாவது ஒரு சர்டன் சப்ஸ்டன்ஸ் வந்து ஹைக்ரோஸ்கோபிக் நேச்சர் தான். when exposed to the atmosphere air at ordinary temperature observe enough water. அதாவது ஒரு சர்டன் சப்ஸ்டன்ஸ் வந்து அது ஹைக்ரோஸ்கோபிக் நேச்சராக கூட இருக்கலாம். அது ஆர்டினரி டெம்பரேச்சரில் வைக்கும்போது, அதாவது ஓப்பன் ஏரில் வைக்கும்போது அது சர்டன் எனஃப் அமௌண்ட் ஆஃப் வாட்டரை வந்து அப்சர்வ் பண்ணுது அண்ட் கெட் கம்ப்ளீட்லி டிசால்வ்டு. தட் மீன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஹைக்ரோஸ்கோப்பியில் வந்து வித்தவுட் சேஞ்சிங் ஃபிசிக்கல் ஸ்டேட் வந்து சேஞ்ச் ஆகாது. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. டெலிகோசன்ஸ்னால் என்ன மீனிங்னா த சப்ஸ்டன்ஸ் இஸ் கால்டு டெலிகோசன் சப்ஸ்டன்ஸ். ஸோ இப்போ இங்கே வந்து என்ன பண்ணணும்னா அதோடய ஃபிசிக்கல் ஸ்டேட் வந்து சேஞ்ச் ஆகும். இதுதான் ரெண்டுக்கு வித்தியாசம், பார்த்துக்கோங்க. ஹைக்ரோஸ்கோப்பி அப்படின்னா மாய்ஸ்சரை வந்து அப்சர்வ் பண்ணும் வித்தவுட் சேஞ்சிங் ஃபிசிக்கல் ஸ்டேட் வந்து சேஞ்ச் ஆகாது. ஆனால் டெலிகோசன்ஸ் அப்படின்னா அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து ஹைக்ரோஸ்கோபிக் சப்ஸ்டன்ஸாக இருந்தாலும் அதை நீ வந்து when exposed to அட்மாஸ்பியரில் வைக்கும்போது அட் ஆர்டினரி டெம்பரேச்சரில் அப்சர்வ் எனஃப் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் அப்சர்வ் பண்ணும், கெட் கம்ப்ளீட்லி டிசால்வ்டு. அப்போ என்ன ஆகுனா அதோடைய ஃபிசிக்கல் ஸ்டேட் வந்து என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். சாலிடாக இருக்கிறது என்னவோ சேஞ்ச் ஆகலாம், லிக்விடாக சேஞ்ச் ஆகலாம். ஸோ அந்த சப்ஸ்டன்ஸுக்கு பேர் டெலிகோசன் சப்ஸ்டன்ஸ் சொல்கிறாங்க. திஸ் ப்ராப்பர்ட்டி இஸ் கால்டு டெலிகோசன்சி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ டெலிகோசன்சி லாஸ் தர் crystalline shape and ultimately dissolved in absorbed water forming a saturated solution.
ஸோ அப்போ அந்த டெலிகோசன் சப்ஸ்டன்ஸ்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா லாஸ் தர் கிறிஸ்டலைன்ஸ் ஷேப் ஓப்பன் அட்மாஸ்பியரில் வைக்கும்போது அட்மாஸ்பியரில் இருக்க ஏரை வந்து அப்சர்வ் வாட்டர் மாலிகூல்ஸ் அப்சர்வ் பண்ணிவிட்டு அது என்ன பண்ணும் சொல்யூஷனாக வந்து அல்டிமேட்லி என்ன மாதிரி டிசால்வ் ஆகிட்டு ஃபார்மிங் சேச்சுரேட்டட் சொல்யூஷன் வந்து ஃபார்ம் பண்ணக்கூடிய நேச்சர் இருக்கும். ஓகேவா? அப்போ அது டெலிகோசன்சி இஸ் மேக்ஸிமம். எப்பப்போலாம் வந்து டெலிகோசன்சி வந்து அதிகமாக இருக்கும் மேக்ஸிமமாக இருக்கும்னா டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கணும். அதே போல் அட்மாஸ்பியர் இஸ் ஹியூமிட். அட்மாஸ்பியரில் வந்து ஈரப்பதம், ஹியூமிட்னு அர்த்தம், ஈரப்பதம் வந்து அதிகமாக இருக்கணும். அப்போலாம் என்ன இருக்கும், டெலிகோசன்ஸ் வந்து மேக்ஸிமமாக இருக்கும். டெம்பரேச்சர் லோவாக இருக்கணும். அதே போல் அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் வந்து ஹியூமிடிட்டின்னு சொல்லுவோம், அது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போலாம் வந்து டெலிகோசன்சி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்றாங்க. அடுத்து வரதோட எக்ஸாம்பிள், டெலிகோசன்ஸுக்கு எக்ஸாம்பிள் கால்சியம் குளோரைடு, சோடியம் ஹைட்ராக்சைடு, KOH பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, ஃபெரிக் குளோரைடு. பாருங்கள், இது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இது வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு பெல்லட்ஸ் நம்ம லேபில் இருக்கும், நம்ம பார்ப்போம். ஸோ இது பார்த்தீங்கன்னா பிஃபோர் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்டல் எப்படி இருக்குது, ஒரு சாலிடாக இருக்குது. ஸோ இது வந்து ஆஃப்டர் த சம் டைம்ஸ் வந்து நம்ம அட்மாஸ்பியரில் வச்சிடறோம். ஸோ அட்மாஸ்பியரில் வைக்கும்போது இது என்ன பண்ணணும்னா அட்மாஸ்பியரில் இருக்க வாட்டர் மாலிகுல் வந்து அப்சர்வ் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணணும், ஆக்சுவலாக வந்து வாட்டர் அப்சர்வ் பண்ணி டெலிகோசன்ஸ் அப்படியே என்ன ஆகணும், இது சாலிடாக இருக்கிறது அப்படியே வந்து லிக்விடாக மாறிவிடும். சாலிடாக இருக்கிறது நம்ம சேஞ்ச், அதோட ஃபிசிக்கல் ஸ்டேட் சேஞ்ச் ஆகுது இல்லையா? ஸோ அதுக்கு பேர் நம்ம என்ன சொன்னோம், டெலிகோசன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹைக்ரோஸ்கோபிக் அண்டு சப்ஸ்டன்ஸ் அண்டு டெலிகோசன்ஸ் இதான் ஃபஸ்ட்டு நம்ம சொல்லிட்டோம். அதாவது when exposed to atmosphere, ஒரு ஹைக்ரோஸ்கோபிக் சப்ஸ்டன்ஸை வந்து அட்மாஸ்பியரில் வந்து நம்ம எக்ஸ்போஸ் பண்ணி வச்சோம்னா அட் ஆர்டினரி டெம்பரேச்சர் தை அப்சர்வ் மாய்ஸ்சர் அண்ட் டு நாட் டிசால்வ். மாய்ஸ்சர் அப்சர்வ் பண்ணும், ஆனால் என்ன பண்ணாது, டிசால்வ் பண்ணாது. ஓகேவா? அதே போல் when exposed, அதே வந்து டெலிகோசன் சப்ஸ்டன்ஸாக இருந்தால் அதே டெலிகோசன் சப்ஸ்டன்ஸ் எக்ஸ்போஸ்டு டு த அட்மாஸ்பியர் ஏர் அட் ஆர்டினரி டெம்பரேச்சர் தே அப்சர்வ் மாய்ஸ்சர் அண்ட் டிசால்வ். ஆனால் என்ன பண்ணுவோம், இது வந்து மாய்ஸ்சர் அப்சர்வ் பண்ணிவிட்டு இது என்ன டிசால்வ் ஆகும். இது வந்து டிசால்வ் ஆகாது, இது வந்து என்ன பண்ணும், டிசால்வ் ஆகும். அதே போல் ஹைக்ரோஸ்கோபிக் சப்ஸ்டன்ஸுங்கிறது டு நாட் சேஞ்ச் இட்ஸ் ஃபிசிக்கல் ஸ்டேட். அட்மாஸ்பியரில் இருக்க வாட்டர் மாலிகுல்ஸை வந்து அப்சர்வ் பண்ணனாலும் அதோட ஃபிசிக்கல் ஸ்டேட் வந்து என்ன பண்ணாது, சேஞ்ச் ஆகாது. ஆனால் டெலிகோசன் சப்ஸ்டன்ஸ் சேஞ்ச் இட்ஸ் ஃபிசிக்கல் ஸ்டேட் ஆன் எக்ஸ்போஷர் டு ஏர். அதாவது ஓப்பன் ஏரில் வைக்கும்போது வாட்டர் அட்மாஸ்பியரில் இருக்க வாட்டர் மாலிகுலை வந்து அப்சர்வ் பண்ணிவிட்டு அதோட ஃபிசிக்கல் ஸ்டேட் அப்படிங்கிறது என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். அதே போல் ஹைக்ரோஸ்கோபிக் சப்ஸ்டன்ஸ் மேபி அமார்ஃபஸ் சாலிட் ஆர் லிக்விட். ஹைக்ரோஸ்கோபிக் சப்ஸ்டன்ஸுங்கிறது அமார்ஃபஸ் சாலிட்ஸாக இருக்கும், அதாவது படிக வடிவம் அற்ற திண்மங்களாக இருக்கும், அல்லது வந்து லிக்விட்ஸாக இருக்கும், அதாவது பவுடரி ஃபார்மில் இருக்கும். அந்த ஹைக்ரோஸ்கோபிக் சப்ஸ்டன்ஸுங்கிறது வந்து பவுடரி ஃபார்மில் இருக்கும், அது வந்து லிக்விட்ஸாக இருக்கலாம். டெலிகோசன் சப்ஸ்டன்ஸுங்கிறது ஒன்லி யாரை மட்டும்தான் இருக்க முடியும், கிறிஸ்டலாக மட்டும்தான் இருக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் யாருன்னா த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹைக்ரோஸ்கோபிக் சப்ஸ்டன்ஸ் அண்டு டெலிகோசன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இன்றைக்கி நம்ம டாபிக் ஓவர் எண்டு. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், ஹேவ் அ நைஸ் டே.